வெற்றி சத்தி சீரியலில் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் நான் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம வெற்றி வந்து மீனாட்சி மிஸ்ஸுக்கு வந்து போகிறாங்க. போயிட்டு வந்து என்னடா நீதிமணி ஓராத்துமுறை வந்து பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சியா? இப்போ ஏதாவது ஒரு பொருள் மேலே கை வச்சு பாருங்கள், எவனாவது இங்கேருந்து எப்படி போகிறான்னு நானும் பார்க்குறேங்கிற மாதிரி வெற்றி வந்து மாஸ் பண்ணுறாங்க. 10,00,000 கொடுத்துட்டு எதுவாக இருந்தாலும் பேச சொல்லு. காசு இல்லாதவங்க தானே பூரி இட்லி வடைன்னு ஒவ்வொரு நாளைக்கு 500க்கும் 1000க்கும் வியாபாரம் பண்ணுறவங்க காசு சேர்த்து வச்சு எப்படா 10,00,000க்கு வந்து வருமானத்தை வந்து பெருக்குவாங்க. இவங்க எல்லாம் வருமானம் வந்து சம்பாரித்து எங்களுக்கெல்லாம் தருவாங்களா? எனக்கு இப்போ காசு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நீ எங்கே சுற்றி இங்கே வருவேன் நல்லாவே தெரியும். ஆல்ரெடி வந்து புஷ்பாவும் சரளாவும் பேசினது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் வந்தேன்னு சொல்லி அந்த 10,00,000 பணத்தை வந்து கொடுக்க வராங்க. அக்கா இந்த பணத்தை மட்டும் நீ வாங்கிட்டேன்னு வச்சுக்க, இனிமேட்டு இந்த மெஸ்ஸுக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லை, உரிமையே கொண்டாட முடியாதுங்கிற மாதிரி ஆவேசமாக பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம சங்கிலி வந்து புஷ்பாட்ட எனக்கும் புரியுதுடா, இப்போ என்ன பண்ணுறது, உங்கள் மாமா கை நீட்டி வாங்காமல் இருக்கணும்ல, பணம்னு சொல்லி குதிச்சல்ல, இப்போ வந்து வாங்கிக்க, என்னதுக்கடா அப்படி நிற்கிற அப்படின்னு சொல்லி நீதிமணியும் புஷ்பாவும் சங்கிலியும் வெளுத்தெடுக்கிறாங்க. அந்த இடத்துல இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே, இவ்வளோ நேரம் வந்து நமக்குக்கிட்ட வந்து ஒரு ஃபோர்ஸ் இருந்துச்சு, இப்போ நம்ம சாஃப்ட் ஆகிட்டோம், வெற்றி வந்து கற்றுன்னு கத்துறான், இப்போ பணம் வேணான்னு சொன்னோன்னு வச்சுக்கேன், திரும்பி இந்த பக்கம் கூட வர முடியாது பணம் கேட்டு கூட, இப்போ என்னக்காக பண்ண போகிறோம், இப்படி ஒரு ட்விஸ்ட் வந்துருச்சேங்கிற மாதிரி அங்கே இருக்கவங்கலாம் பட்டமாக இருக்காங்க. நீதிமணியோட கேங்கலாம் சக்தி வந்து கடுப்பாயிட்டாங்க. வட்டி பணத்தெல்லாம் என்கிட்ட வந்து கொடுத்துறாத, கொடுத்தேன்னு வச்சுக்கேன் அப்புறம் எனக்கு இதெல்லாம் செட்டே ஆகாது, என்னடா நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம சக்தி வந்து வெற்றிக்கிட்ட ஒன்றுமே புரியலைங்க, தயவு செஞ்சு நீ என்ன தான் சொல்ல வர, வட்டி பணமா, இது நம்ம வீட்டு பணம் தானே, இது இல்லாதவங்கள்ட்டேருந்து நம்ம பிடுங்கலை, அவங்களுக்கு தேவைக்கு கொடுத்துட்டு தான் நம்ம காசு வாங்கிக்கிறோம், அதுவும் கொடுக்குறவங்க எப்போ வேணாலும் கொடுப்பாங்க, அவ்வளோ வந்து சுதந்திரம் கொடுத்துருக்கோம்மா, நீ ஏம்மா தப்பாக பேசுகிற, நீ என்ன தான் பேசினாலும் இது உன் காசா கொடுக்கறதுக்கு, ரங்கநாயகி அம்மாவோட காசு, அது மட்டும் இல்லாமல் சங்கிலி முருகனோட காசு, அவங்க காசு எனக்கு எதுக்கு தேவை, எனக்கு இந்த தொழிலே பண்ணாதீங்கன்னு சொல்லி போக வாட்டி சொல்லிட்டேன், ஆனால் நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்க, இப்போ என்றானா என்னடா வம்புழுக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து மரியாதையாக போ, இது ஏன் பிரச்சனை நான் பார்த்துப்பேனோட. அப்போனா சக்தி நீ கேட்க மாட்டேன், சரி உன் பிரச்சனை நீயே பார்த்துக்க, அப்புறம் கணவனாக இருந்து என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு புல்லட் எடுத்துகிட்டு அவங்க மட்டும் மாசாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் வெற்றி தான் வந்து துரத்தி விட்டுறதில்ல, ஏன் பணத்துக்கு என்ன நியாயம், எனக்கு என் பணம் வந்தாகணும், உண்மையிலேயே சாப்பாட்டில் உப்பு போட்டு திங்கிறவனா இருந்தீங்கன்னா பணத்தை கொடுத்துட்டு மெஸ்ஸில் வந்து அடுப்பேறீங்க, இல்லாட்டின்னு வச்சுக்கோங்க நான் மனுஷனாக கூட நடந்துக்க மாட்டேன்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க. ஒரு பக்கம் சங்கிலி முருகன் வந்து பீரோவில் வச்சு அந்த 10,00,000 காணும்னு சொல்லி ஹாலில் வந்து ரங்கநாயம்மா சரண்யா புஷ்பா சரளா எல்லாம் இருக்கிறப்ப பணத்தை காணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அந்த இடத்துல சங்கிலி முருகன் வெற்றிவிடாப்பா ஏங்க அங்கே தான் இருக்கும், எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னு சொல்லி சரளா வந்து கோத்து விட்றாங்க. புஷ்பா வந்து பிரச்சனை பண்ணுறதுக்காக போனால் நம்ம சக்தி வீட்டுக்கு 10,00,000 கொடுக்கணுமா, அதையும் இதையும் கூட்டி கழித்து பார்த்தா கரெக்டாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ரங்கநாயம்மா நீ சொல்கிறலாம் பாசிபிளாக இருந்தால் வெற்றி வந்து என்கிட்ட சொல்லியிருக்கணும், இல்லை அவர் அப்பா கிட்ட சொல்லியிருக்கணும், ரெண்டு பேர்ட்டையும் சொல்லாமலாம் பணம்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அப்போனா அங்கே தான் எங்கேயாவது இருக்கும் ரங்கநாயகி, நம்ம போய் பார்க்கலாம், ஆமாங்க அங்கே தான் இருக்குங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கப்ப எனக்கு என்னமோ வந்து சக்தி கிட்ட தான் வந்து பணத்தை கொடுக்கறதுக்காக போயிருக்கான், இங்கே எனக்கு கோஇன்சிடென்ட்டாக வந்து மேட்ச் ஆகுது, ஆல்ரெடி இந்த மாதிரி விஷயம்லாம் கேள்விப்பட்டேன், புஷ்பா தான் அங்கே போகிறான்னு, இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு மட்டும் எப்படிங்க கரெக்டாக தெரியுதுன்னு சரண்யா வந்து பேசுகிறப்ப அது எனக்கு தெரியுமா, காலையில் இவங்க வந்து புஷ்பாட்டையும் பேசிகிட்டு இருந்ததை நான் கவனித்தேன், இது மாதிரி 10,00,000 வந்து மிகப்பெரிய ஆப்பு வைங்க, மெஸ்ஸை வந்து பிடிங்கிருங்க, சக்தி வந்து இப்போதைக்கு ரங்கநாயகி ஆதரவு இல்லாமல் இருக்கிறப்ப வெற்றி வந்து உதவி செஞ்ச வந்தானா நிச்சயம் ரங்கநாயகி அம்மா வந்து டோட்டலாக வந்து சக்தி வந்து வெறுத்துருவாங்க, அதான் நடந்திருக்கு, இல்லைன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது அசிங்கமாக அதுவும் பேசிட போகிறேன், என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சரளா வந்து வறுத்தெடுக்கிறாங்க. நான் எங்கள் அம்மா கிட்ட பேசுகிறேன், அம்மா பாருமா இந்த 10,00,000 அவள் திருப்பி கொடுத்துட்டா, இதானே உங்கள் பணம், வெற்றி நீ செஞ்சது தப்புப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தையாக சொல்லியிருந்தனா யாருக்குமே அது தெரியாமல் இருந்திருக்கும், இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்காது, ஏன்ப்பா எதுவும் சொல்லிட்டாலாம் எடுத்துகிட்டு போக மாட்டியா, நம்ம வீட்டு பணம் தானே, நான் எடுத்துகிட்டு போக உரிமை இல்லையா, நான் ஏன் சொல்லலைன்னு தான் கேட்டேன், உனக்கு உரிமை இல்லை நான் சொல்லவே இல்லை, நான் பட்டப்பட்டிருக்க மாட்டேன்ல, இந்த விஷயம் இவ்வளோ தூரம் பெருசாக இருக்காதுல்ல, சொல்கிறத காதில் வாங்கிட்டு பேசு, அப்பா நீங்கள் கரெக்டாக பேசுகிறீங்க, ஆனால் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதான அம்மாவை பேச வைக்கிறாங்க, அதுதான் எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்க மாட்டேங்குதுங்கிற மாதிரி கடுப்பில் வந்து பேசுகிறாங்க. நம்ம வெற்றி வீட்டில் இருந்தப்போ என்னென்னலாம் கோல்மால் பண்ணியிருப்பாளோன்னு தெரியலையே, என்ன கோல்மால் பண்ணா அப்படின்னு சொல்லும்போதே ஆமாம் இப்போ ஒரு நாள் தான் ஆச்சு அவள் வெளியில் போய் அதுக்கே 10,00,000 பில்லுனா வீட்டில் இருந்தப்போ எத்தனை வாட்டி லாக்கரை திறந்து எத்தனை வாட்டி பணம் எடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி கடுப்பில் வந்து பேசுகிறாங்க. நம்ம சரளா உன்னை கடுப்பாயிட்டாங்க. வெற்றி எல்லாரும் வந்து தன்னை போல் இருப்பாங்கன்னா எப்படி, உங்களுக்கு தான் கேடித்தனம் கேப் மாதிரித்தனம் எல்லாமே வந்து சூப்பராக வருமே, அதனால தான் நீங்கள் இப்படி யோசிக்கிறீங்க, முதல்ல புஷ்பாட்ட நீங்கள் பேசுனீங்களே அதெல்லாம் கேட்கலன்னு நினச்சிங்களா, நீங்களும் புஷ்பாவும் என்னெல்லாம் பேசுனீங்க நான் சொல்லட்டா அப்படின்னு சொல்லும்போது டேய் என்னடா நினச்சிட்டு இருக்க,
சக்தி வந்து பணம் வேணான்னு சொல்லிட்டா எல்லாம் ஓகே. அவர் திமிரு பிடிச்சவ. கடைசியில் பார்த்தியா வட்டி பணம் வந்து வேணாங்கிறாளாம். இங்கே முக்கால்வாசி பேர் வந்து ப்ரொசீஜர் படி தானேப்பா எல்லாருமே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்னப்பா? ஆமாம், எல்லா சைடும் வந்து இது மாதிரி கொடுக்குறவங்கலாம் என்ன பாவம் பண்ணியிருக்காங்களா என்ன? இருக்கிறவங்கள்ட்ட வாங்கிக்கிறாங்க, இல்லாதவங்க அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. இது நியாயம் தானே அத்தை? இதெல்லாம் போய் தப்புன்னு சொல்லிட்டு என்ன கண்ணா அப்படின்னா திட்டுறானா? அவங்களுக்கு என்ன நெஞ்செழுத்தம் இருக்கணும்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க. ஏன்டா சக்தி தான் எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சிருந்தோம், ஏன்டா அந்த பக்கமே போயிட்டு இருக்க? இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல. பாருங்கண்ணா ஏம்மா, அம்மா எனக்கே நல்லா தெரியும் உங்களுக்கு என்னை பிடிக்கும், அதே மாதிரி எனக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும், உங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சில பேர் பேச்சு கேட்டுட்டு இருக்கிறது அம்மா எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் ஒன்றும் சரளாவும் புஷ்பாவும் பேசுகிறதுக்கு எல்லாத்துக்கும் சிங்சாங்கெல்லாம் அடிக்கலை. யார் தப்பு பண்ணாலும் தப்புன்னு சொல்லுவேன், யார் சரியாக நடந்துக்கிட்டாலும் சரின்னு சொல்லுவேன். சரியா? இப்போ அவங்க பேசுனது சரிங்கிறீங்களா தப்புங்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க வெற்றி. ஒன்றை வந்து சக்தி சொன்ன எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது. இப்போதைக்கு ரங்கநாயகமாக கூட நீ சண்டையே போடக்கூடாது சரியா? இல்லாட்டின்னு வச்சுக்கேன் டோட்டலாக வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு வந்து போயிடுவாங்க நம்ம ரங்கநாயகம்மா. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? திருப்பியும் பிரியா மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து வாழ்க்கையில் வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு பிரியாவை சமாளிக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. பார்த்துக்க ரங்கநாயகம்மா வந்து நல்லவங்களாவே பார்த்துக்க, வில்லங்கெல்லாம் ஆக்கி விட்றாதுங்கிற மாதிரி சக்தி சொன்னால அப்படியே அமைதியாக வந்து நீங்கள் பேசுகிறதெல்லாம் எனக்கு மன வருத்தமாக இருக்குமா? அவன் என்னோட பொண்டாட்டி, நீங்கள் என்னோட அம்மா, 2 பேருக்கும் நான் நல்லபடியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்காக மட்டும்தான் வந்து இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அது தப்புன்னு சொல்ல, இருந்தாலும் என் பொண்டாட்டியை நான் தானே பார்த்துக்கணும். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, இதுமேட்டு இதை பற்றி நான் பேச விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு வேக வேகமாக போயிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம வெற்றி, அம்மா கரெக்டாக பேசுனேன், ஆனால் இவன் சண்டையும் வராத அளவுக்கு பார்த்து பக்குவமாக பேசுகிறானா? வெற்றி இப்படியெல்லாம் நடந்துக்கிறவன்லாம் கிடையாது. சக்தி தாமா சொல்லி விட்ருக்கான், இங்கே ஏதாவது சண்டை வரும், வெற்றி வந்து மனஸ்தாபம் வந்துடும், ரங்கநாயகமாக்கும். அதுக்கப்புறம் நம்ம கேம் ஆரம்பிக்கலான்னு பார்த்தா இவன் என்னம்மா இப்படி நிதானமாக இருக்கான், நம்மளை மட்டும்தான் திட்டுறான் தவிர ரங்கநாயகம்மா வந்து சாஃப்டாக நிதானமாக பேசி என்னை கடுப்பேற்றுறாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பூஜாவும் சரளாவும் சரி எப்படி இருந்தாலும் வந்து வெற்றி கோவப்படுற மாதிரி நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், சண்டை வந்து பெருசாகிடும், அது வரைக்கும் காத்துட்டு இருக்கணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ மீன் வேணும்னா வலை போட்டு பிடிக்கிறது இல்லையா, அதே மாதிரி தான் வலையில் மீன் மாட்டுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. கரண்ட் வேறு இல்லை அந்த இடத்துல மீனாட்சி மெஸ்ஸில். ஏன்னா அந்த இடத்துல எதுவும் சமைக்கவும் கூடாது, எதுவும் பண்ணவும் கூடாதுன்ட்டாங்க. சக்தி மட்டும் கேஷுவலாக இருக்காங்க. ஏம்மா இதெல்லாம் ஒரு விஷயம் அம்மா, அந்த காலத்தில் கரண்ட் வச்சுக்கிட்டு தான் நீ எல்லாம் சாதிச்சியா? இல்லை இப்போ நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்குன்னா இந்த மெஸ் மூலியமாக தான் இருக்குது. அதுக்குன்னு இந்த மெஸ்ஸை நம்ம விட்டுருவோமா? விட மாட்டோம். நம்ம கடை வந்து போட்டுருவோமா? எந்த பிரச்சனையும் இல்லை, ரோட்டில் சைடில் வந்து கடையை போட்டுருவோம். முன்னாடி கஸ்டமர் வந்து நம்மளை தேடி வருவாங்க, ஆனால் இப்போ கஸ்டமர் எல்லாத்தையும் நம்ம தேடி போகிறோம். அவ்வளோதான் வித்தியாசம், பார்த்துக்கலான்னு சொன்னோன்னே எல்லோரும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க முடியும்னு. என்னடி அதுக்குன்னு ரோட்டில் போய் நிற்க சொல்கிறியா? இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? என்னம்மா சொல்கிற? ரோட்டில் போய் நின்று நம்ம வியாபாரம் தானமா பண்ண போகிறோம், நம்மளால் முடிஞ்சதை வந்து சீக்கிரம் சம்பாரித்து அந்த 10 லட்ச ரூபா மீட்டு கொடுத்து நம்ம இந்த மெஸ்ஸை திறக்க தான் போகிறோம், நிச்சயம் இதெல்லாம் நடக்க தான் போகுது, வெயிட் பண்ணி பார்ப்போங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சக்தி வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசுகிற மாதிரி காட்டுறாங்க.